அண்மை செய்தியை பார்க்கின்றோம். நடுவழியில் லிப்ட் நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மீட்பு படையினர் இந்த லிப்டை கதவை உடைத்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மதுரை பொன்மேனி ஜெயநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடுவழியில் லிப்ட் சிக்கி நின்றது. இதையடுத்து உள்ளே மாட்டியிருந்த கைக்குழந்தை உட்பட 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு படையினர் இந்த கதவை உடைத்து மீட்கக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். நவீன இயந்திரங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். கைக்குழந்தை உட்பட 6 பேர் உள்ளே சிக்கியிருந்த நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் நடுவழியில் நின்ற லிப்டை கதவை உடைத்து புதிய கருவிகள், நவீன கருவிகளின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சிக்கியிருந்த 2 பெண்கள், கைக்குழந்தை உட்பட 6 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். நடுவழியில் லிப்ட் நின்றதால் பதட்டமும் ஒரு பரபரப்பான சூழலும் அந்த பகுதியில் நிலவியிருக்கிறது. இதையடுத்து மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், என்ன நடந்தது, விவரமா சொல்லலாம்? கோபாலகிருஷ்ணன், மதுரையில் தனியார் குடியிருப்பு அபார்ட்மெண்டில் கைக்குழந்தையுடன் மாட்டி சிக்கி தவித்த 6 பேரை தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் பகுதியான பொன்மேனி ஜெயநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்பானது அக்ஷராஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் குடியிருப்பு 4 மாடி கட்டடமாக அமைந்திருக்கிறது. அந்த கட்டிடத்தில் வழக்கம் போல் அந்த குடியிருப்பு வாசிகள் ஏராளமாக பயணிக்கக்கூடிய லிப்டில் இன்றைய தினம் சரியாக ஒரு 12 மணி முதல் 1 மணி வரை 4 பேர் சிக்கியுள்ளதாக பெரியார் தீயணைப்பு துறையினருக்கு தகவலானது கிடைக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் பெரியார் தீயணைப்பு நிலைய வீரர்கள் உடனடியாக அந்த லிப்டில் மாட்டிக்கொண்டிருந்த கைக்குழந்தையுடன் மாட்டிக்கொண்டிருந்த 6 பேரை மீட்டிருக்கிறார்கள். இந்த லிப்டை நவீன இயந்திரங்கள் கொண்டு, ஸ்பெக்டர் இயந்திரங்கள் கொண்டு அரை மணி நேரம் போராடி லிப்டிற்குள் கைக்குழந்தையுடன் சிக்கி தவித்த 3 ஆண்கள் 2 பெண்கள் என 6 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த 4 பேர் மாட்டி கொண்டிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் 6 பேர் மீட்கப்பட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த லிப்டை பொறுத்தவரை 4 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு லிப்டில் 6 பேர் பயணித்ததால் அதிக எடை காரணமாக லிப்ட் பாதியில் நின்றதாகவும் தீயணைப்பு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் தற்போது லிப்டில் மாட்டியிருக்கக்கூடிய 6 பேரை மீட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி அருண்.